சர்க்குருவே சரணம். ஒரு நாள் பகவானுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து மக்கள் எல்லோரும் கூட்டமாக இருந்தாங்க. நான் காலைல சாப்பாடு அங்கே 9 மணி 10 பழனி போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பாடு ஹோட்டலில் தயார் பண்ணி அண்டாவில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து வேனில் ஏற்றி அங்கேருந்து கிளம்பி கணக்கம்பட்டிக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட மணி 2-3 மணி ஆயிடுச்சு. சரியான உச்சி வெயில். அங்கே உட்காந்து சாப்பிடக்கூட இடம் கிடையாது. சரியான வெயில். அந்த வெயிலில் தான் தரையில் நெடுக இலையை போட சொல்லி அந்த இலையில் பல்மரத்துக்கு கூட எங்களுக்கு கால் சுடுது. சரி போட்டு பல்மரக்கூடாது. அந்த சூட்டோடு சூட்டாக உட்காந்து சோறு வச்சு எல்லா காயும் வச்சு அப்பளம் வச்சு பரிமாறணும். இந்த இலையில் மக்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. பயங்கர சூடு, கொதிக்குது தர. ஒருத்தவங்க ரசம் மோர் சாம்பார் எது கேட்டாலும் தூக்கிட்டு ஓடி போய் கொடுத்து ஊற்றிட்டு திரும்ப அங்கேருந்து ஓடி வந்து அந்த வேப்பமரத்துடைய நிழல்லேருந்து நிற்போம். கால் சூடு பொறுக்காது. அப்போ நான் உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு எவ்வளோ சூடு இருக்கும். ஆனால் உட்காந்து சாப்பிடும்போது எந்த சூடுமே தெரியாது. சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஏசியில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி குழுன்னு இருக்கும். அதான் சாமியோட மகிமை. சாமி கட்டில் போட்டு உட்காந்து சாப்பிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட பயணங்கள்லாம் சாமி கூட நகர்ந்துச்சு. அது ஒரு அற்புதமான பயணம். அதை விவரித்து சொல்லத்துக்கு என்னால் முடியாது. அதை நினச்சி பார்த்து ரசித்து வாழ்ந்துட்டுருக்குறோம். சர்க்குருவே சரணம்.